ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்முடைய ஹிந்து தர்மத்திற்கு, ஹிந்து மதத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல் வேதம் என்பது நமக்கு தெரியும். அந்த வேதம் இரண்டு பகுதிகளாக இருக்கின்றது. ஒன்று கர்மகாண்டம், இன்னொன்று ஞான காண்டம். கர்மம் ஞானம் என்று வேத பூர்வ பாகம், வேத உத்தர பாகம் என்று சொல்வோம். வேதத்தினுடைய முதல் பகுதி, இரண்டாம் பகுதி. முதல் பகுதி கர்மகாண்டம், இரண்டாம் பகுதி ஞான காண்டம். அந்த கர்மகாண்டம் அதுவும் இரண்டு பகுதிகளாக இருக்கு. அதனால் இதெல்லாம் நம்ம சென்ற உபனிஷத், ஈஷா உபனிஷத்துலேயே பார்த்தோம். அப்புறம் இந்த 2 வகுப்பு முகவுரையிலையும் சொல்லியிருக்கிறேன். அதனால் ஏற்கனவே சொன்னதை நினைவுபடுத்துறது தான். அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். அதனால் அந்த வேதம் 2 பகுதியாக இருக்குது, கர்மம் ஞானம் என்று. கர்மம் 2 பகுதியாக இருக்கின்றது. ஒன்று ஷாரீரம் கர்ம, இன்னொன்று மானசம் கர்ம. அதாவது கர்மம் உபாசனை என்று இருக்கு. உடலால் செய்யக்கூடிய கர்மா, மனதினால் செய்யக்கூடிய கர்மா. கர்மான செயல், நம்ம செய்கின்ற வேலை. உடலால் செய்யக்கூடிய வேலை, மனதால் செய்யக்கூடிய வேலை. வேலைங்கிற பொழுது சாதாரணமாக நம்ம காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் செய்யக்கூடிய பல வேலைகள் இருக்குது. அதுக்கு லௌகிக்கம் கர்மா, உலகியல் வேலைன்னு பேர். ஆனால் வேதம் சொல்லி இருக்கக்கூடிய கர்மான்னு ஒன்று இருக்குது. அந்த கர்மாவை தான் நம்ம இங்கே பேசுகிறோம். அதனால் வேதத்தில் இதை செய்யணும் என்று சில செயல்கள் சொல்லி இருக்கு. அது காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறது, எழுந்த உடனே குளிக்கிறது, அப்புறம் சந்தியாவந்தனம் ஜபம் பண்ணுறது, மற்ற பித்ரு கர்மாக்கள், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, இது மாதிரியான செயல்பாடுகள். அதனால் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அதிகாலையில் எழுந்திரிக்கிறதுலேருந்து இரவு தூங்க போகிறதுக்குள்ள முக்கியமாக சந்தியாவந்தனம், இந்த மாதிரி 3 வேளை ஜபம் சொல்லி இருக்கு. அப்புறம் அக்னியை மையமாக வைத்து கொண்டு செய்கின்ற அக்னி காரியம்ங்கிறது சொல்லி இருக்கு. அந்த கர்மாவுக்கு வைதிக கர்மான்னு பேர். அதனால் நம்ம சாதாரணமாக அன்றாடம் சாமானியமாக செய்யக்கூடிய கர்மா லௌகிக்கம் கர்மா, உலகியல் கர்மா. ஆனால் வேதத்தில் சொல்லி இருக்குன்னு நம்ம செய்யறப்ப நவராத்திரி பூஜை பண்ணுறோம், சிவராத்திரிக்கு பூஜை பண்ணுறோம், தீபாவளி பொங்கல் கொண்டாடுறோம். இதெல்லாம் விசேஷ கர்மான்னு பேர், நைமித்திக கர்மான்னு பேர். ஒரு குறிப்பிட்ட நிமித்தத்தை வைத்துக்கொண்டு திருவிழாவாக நம்ம பண்டிகையை கொண்டாடுறது, பூஜைகள் பண்ணுறது. அது இல்லாமல் தினசரி செய்ய வேண்டிய கர்மா என்று இருக்கின்றது. தினசரி செய்ய வேண்டிய செயல்கள் என்று இருக்கின்றன. அதுக்கு நித்திய கர்மான்னு பேர். அந்த நித்திய கர்மா அதான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். அதனால் நம்ம சாஸ்திரம் படிக்க இங்கே பாடம் கேட்க கர்மா அப்படின்னாக்கா அது வைதிக கர்மா. உலகியல் வாழ்க்கையை பற்றி அது தனி. இங்கே வேதம் சொல்லி இருக்கிறபடி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறத வைதிக கர்மா, கர்மான்னு சொல்கிறோம். அந்த கர்மா 2 விதமாக இருக்குது. ஒன்று உடலை மையமாக வைத்து, புற தொழில்கள் இதை மையமாக வைத்து ஒரு அக்னி வளர்த்து, அக்னியை வளர்க்கறதுக்கு தேவையான சமித்து முதலானவைகள்லாம் கொண்டு சேர்த்து ஒரு தெய்வ விக்கிரகத்தை கொண்டு அல்லது அக்னியில் தெய்வ விக்கிரகத்தை ஆவாகனம் பண்ணி
அதற்கான மந்திரங்கள் எல்லாம் முறையாக உச்சாரணம் பண்ணி அந்த ஆகுதி முதலானவைகளை கொடுக்கறது அப்படிங்கிறது சரீரத்தை உடலை பிரதானமாக வைத்து நம்ம செய்கின்ற கர்மா, அது ஷாரீரம் கர்மா. சந்தியாவந்தனம் பண்ணுறது அப்படிங்கிறதும் அதில் அர்க்கியம் கொடுக்கறதெல்லாம் சரீரத்தை மையமாக வச்சு நம்ம கொடுக்கறது. அது இல்லாமல் மனதை மையமாக வைத்து செய்யக்கூடிய செயல்கள் இருக்குது. அதுக்கு மானசம் கர்மான்னு பேர். அந்த மானசம் கர்மாவை இன்னொரு விதமாக சொன்னால் உபாசனை அப்படின்னு பேர். உபாசனைங்கிறது ஒரு தெய்வத்தை எடுத்துக்கொண்டு தேவதையினுடைய ரூபத்தை தியானம் பண்ணுறது. அது மனசுனால செய்யக்கூடிய கர்மா, அதனால அது மானசம் கர்மா. அதனால வேதம் ரெண்டு பகுதியாக இருக்குது. ஒரு பகுதி கர்மம், இன்னொரு பகுதி ஞானம். கர்மாவை எடுத்துக்கொண்டா கர்மா ரெண்டு விதமாக இருக்குது. மனதினால செய்யக்கூடியது, உடலால் செய்யக்கூடியது. உடலால் செய்யக்கூடியதை கர்மா அப்படிங்கிற வார்த்தையிலையும், மனதினால செய்யக்கூடியது உபாசனை தியானம்ங்கிற வார்த்தையிலையும் சொல்கிறோம். இந்த கர்மாவை பற்றி வேதத்தினுடைய பூர்வ பாகம் விரிவாக பேசுது. மனதினால செய்ய வேண்டியது, வாக்குனால செய்ய வேண்டியது. அதனால் கர்மம், உபாசனை, அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் தர்மம், பக்தி. நமக்கு ஈஷாவாசி உபனிஷத்து பார்க்குறபோது பார்த்தோம். தர்மம், பக்தி. கடவுளை மையமாக கொண்டு அல்லது ஈஸ்வரன் தேவதைகளை மையமாக கொண்டு மானசீகமாக செய்கிறதெல்லாம் பக்தி சார்ந்ததாக இருக்குது. உடலை மையமாக கொண்டு செய்கின்ற செயல்கள் யஜ்ஞ யாகாதிகள், பூஜை முதலானது. விக்கிரகத்தை வைத்து கொண்டு அபிஷேகம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். அந்த பூஜை முதலானவைகள் ஷாரீரம் கர்மா, அதுவும் செய்ய வேண்டியது. இப்படி கர்மாவை கர்மம், உபாசனைன்னு கர்மகாண்டம் பிரித்து ரெண்டாக சொல்லி இருக்கு. அப்புறம் அந்த கர்மா உபாசனை அப்படிங்கிறதுல உபாசனை என்பதை அதையும் ரெண்டாக பிரித்து சொல்லியிருக்கு. ஒன்று அங்க உபாசனை, இன்னொன்று அங்கி உபாசனை. இல்லை, அங்க உபாசனை, அங்கி உபாசனை. அங்க உபாசனைனா ஒரு வைத்திய கர்மாவை பண்ணுற பொழுது அதனுடைய ஒரு பகுதியாக ஒரு அங்கமாக செய்யக்கூடிய உபாசனை. இப்போ அதோட ஒரு பார்ட். அந்த பூஜையை பண்ணாக்க அதோட சேர்த்து இதவும் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதுக்கு அங்க உபாசனைன்னு பேர். அதாவது இப்போ ஒரு தேவதை இந்திரனை நினச்சி அல்லது சிவபெருமானோ மகாவிஷ்ணுவை வச்சு ஆகுதி கொடுக்குறோம். ஆகுதி கொடுத்து நிறையா இதெல்லாம் கொடுத்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஈஸ்வர ரூபத்தை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணணும்னா, ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தியானம் பண்ணணும். அந்த அக்னியவே ஆலம்பனமாக வைத்து கொண்டு எப்படி தியானம் பண்ணணுங்கிறதெல்லாம் வேதம் சொல்லியிருக்கு. நம்ம அந்தளவுக்கு விரிவாக வேண்டாம். அந்த மந்திரத்தை எடுத்துக்கொண்டோம். அந்த விஷ்ணு சாந்தாகாரம் புஜகசயனம் இருக்கு. அப்போ அந்த மந்திரத்தை, இல்லை வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய புருஷ சுக்த மந்திரம், இல்லை ஓம்காரம், இல்லை காயத்ரி மந்திரம், அந்த மந்திரத்தை எடுத்துக்கொண்டு அதை தொடர்ந்து தியானம் பண்ணுறது, அதை மையமாக வச்சு தியானம் பண்ணுறது. அது எப்படி தியானம் பண்ணணுங்கிறது கர்மகாண்டத்தில் விஷயம் இருக்குது. நமக்கு அப்படி ஒன்று அக்னியவே எடுத்துக்கொண்டு அதில் தேவதைகளை கொண்டு தியானம் பண்ணுறது, இல்லை அந்த தேவதைக்கான மந்திரத்தை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணுறது. இந்த மாதிரி தியானம் பண்ணுறது ஒரு கர்மாவை பண்ணிட்டு அதனுடைய ஒரு பகுதியாக ஒரு அங்கமாக அதையும் சேர்த்து பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்போ ரெண்டும் சேர்த்து பண்ணால் தான் கர்மா பூர்த்தி ஆகும், இல்லைன்னா பூர்த்தியாக. இப்போ இங்கே நம்ம நவராத்திரிக்கு பூஜை பண்ணுறோம், அபிஷேகம்லாம் பண்ணி முடிஞ்ச பிறகு அர்ச்சனை என்னது? அந்த சஹஸ்ரநாமம், அஷ்டோத்தரம், திரிசதின்னு அர்ச்சனை சொல்கிறோம். அப்போ இது வாச்சிகமாக வாக்கில் சொல்கிறதாகவும் இருக்குது, மனதில் அந்த அர்த்தத்தை நினைக்கிறதுன்னு இருக்குது. அப்படி இல்லாமல் அந்த அம்பாளுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணுறதுன்னா அந்த பூஜை முடிகிற பொழுதோ இல்லை ஆரம்பிக்கிற பொழுதோ தியானமாக பண்ணால், இன்னும் முன்னாடி தியான ஸ்லோகம் சொல்கிறோம். பாராயணத்திலே முன்னாடி தியான ஸ்லோகம் சொல்கிறோம், முடிந்த பிறகு தியான ஸ்லோகம் சொல்கிறோம். அப்போ தியான ஸ்லோகம் சொல்கிறது என்னது? அந்த உருவத்தை, அந்த தியான ஸ்லோகத்தில் வர்ணனையே அம்பாளுடைய ரூபம் எப்படி இருக்குது, அம்பா கையில் என்ன வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதான் இருக்குது. அப்படி அதனுடைய அர்த்தத்தை, அந்த தியான ஸ்லோகத்தோட அர்த்தத்தை மனதில் நினச்சி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் முதலான பூஜை பண்ணுறது. அதுக்கப்புறம் வாக்குனால அந்த நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாம் கலந்ததாக இருக்குது. இப்படி கர்மம் பக்தி ரெண்டும் கலந்து இருக்கிற அந்த உபாசனை, அந்த தியானத்துக்கு அங்க பூஜை, அங்க உபாசனைன்னு பேர். அப்படி இல்லாமல்
அங்கி உபாசனை, அதாவது கர்மாவே எதுவும் இல்லாமல், பிசிக்கலாக எந்த கர்மாவும் பண்ணாமல், எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் ஈஸ்வர ரூபத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு உட்காந்து தியானம் பண்ணுறதுன்னு. அப்படி சில சுதந்திரமாக சில உபாசனைகள் வேதத்தில் சொல்லியிருக்கு. வெறும் மட்டும் வேற எதுவும் இல்லை, உட்காந்து கண்ணை மூடி அம்பாலோட உருவத்தை மனசில் கொண்டு வந்து, அல்லது எந்த தேவத்தை நம்ம தியானம் பண்ணுறோமோ அதில் எப்படிலாம் தியானம் பண்ணலாம். ஹிரண்ய கர்ப்பன்கிறது ஈஷாவாசிய உபனிஷத்தில் பார்த்தோம். அப்படி சூரியனை வந்து ஹிரண்ய கர்ப்பனுடைய இருப்பிடமாக எடுத்துக்கொண்டு அவர் சமஷ்டி பிராணனாக இருக்கிறார், அவர் தான் எந்த சரீரத்தில் பிராணனாக இருக்கிறார், அவர் தான் உலகம் முழுக்க வாயுவாக இருக்கிறார் என்று அதை மட்டும் தியானம் பண்ணுறது சுதந்திரமாக. அதனால் கர்மா, எந்த கர்மாவும் பிசிக்கலாக எந்த கர்மாவும் இல்லாமல் மனதில் தியானம் பண்ணுறது. நம்ம பூஜையை மானச பூஜைன்னு சொல்கிறோம்ல, சரீரத்தில் இதெல்லாம் விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு திரவியங்கள்லாம் சேர்த்து பூஜை பண்ணுறது ஒன்று இருக்குது. அது எதுவும் இல்லாமல் கண்ணை மூடி மனதிலேயே முழு பூஜையை கொண்டு வர்றது மானச பூஜைன்னு. அப்போ அது வந்து தனியாக சுதந்திரமாக ஒரு உபாசனை பண்ணுறது. இது இப்படியும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் இப்போ என்ன இருக்குன்னா, வேதத்தினுடைய விஷயம் வந்து 3 இருக்குது. ஒன்று கர்மா, இன்னொன்று உபாசனை, இன்னொன்று ஞானம். இந்த கர்மா உபாசனைங்கிறது கர்ம காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஞானம்ங்கிறது தனியாக ஞான காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் 2 பிரிவுன்னு சொல்கிறோம். விஷயம் 3 இருந்தாலும் வேதம் வந்து 2 பிரிவுன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அது கர்மாவோட அங்கமாகவும் பண்ணலாம். அப்புறம் கர்மா பண்ணாமல் மனசால் உட்காந்து தியானம் பண்ணாலும் அது மனசுனால் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதனால் இந்த உபாசனைங்கிறதுக்கும் ஞானம்ங்கிறதுக்கும் வேறுபாடு உண்டு. அது என்ன நம்ம பின்னாடி பார்க்கலாம், பின்னாடி நம்ம உபனிஷத்துலேயே வரப்போகுது, அங்கே பார்க்கலாம். இங்கே நமக்கு என்ன விஷயம்னா, வேதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கிற பொழுது கர்மம், உபாசனை, ஞானம். இந்த ஞானம் என்பது தனியாக வேதத்தினுடைய 2வது பகுதியாக, வேதத்தினுடைய இறுதி பகுதியாக இருக்கிறதுனால அதுக்கு வேதாந்தம்னு பேர். வேத அந்தம், அந்தம்னா முடிவு, வேதத்தினுடைய முடிவாக கடைசி பகுதியாக இருக்குது வேதாந்தம். இன்னொரு வார்த்தையில் சொன்னால் அதுக்கு உபனிஷத்துன்னு பேர். போன வகுப்பில் அதுக்கு அர்த்தம் சொன்னேன். குருவினுடைய அருகில் இருந்து தெளிவான ஆத்ம ஞானத்தை கேட்டு பெறுதல், அதுக்கு உபனிஷத். நிச்சயமான தெளிவான ஆத்ம ஞானத்தை பெறுதல், அடைதல் என்பது உபனிஷத்தினுடைய விஷயம். அதனால் உபனிஷத்து வேதாந்தம் அப்படிங்கிறது அது படிக்கிறது, கர்மாங்கிறது செய்யறது. படித்து தெரிந்து கொள்ளணும், தெரிந்து கொண்டால் போதாது, அதை ப்ராக்டிக்கலாக செய்யணும். செஞ்சாதான் பிரயோஜனம் இருக்கு. அக்னிஹோத்திரம்னா என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். சமைப்பது எப்படின்னா தெரிஞ்சு கொண்டா போதாது, சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்தாதான், சாப்பிட்டாதான் பசியாரும். அப்போ அது ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய ஒன்று. அதனால் அந்த வேதத்துடைய பூர்வ பாகம் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லை, அங்கே ப்ராக்டிக்கலாக உட்கார்ந்து அதை செய்யணும். அது ஜபம் பண்ணுறதா இருக்கலாம், தியானம் பண்ணுறதா இருக்கலாம், பூஜை பண்ணுறதா இருக்கலாம், உட்கார்ந்து செய்யணும். அறிவு மட்டும் இல்லை, அங்கே செயலும் இருக்குது. இந்த வேதாந்தம்ங்கிற உபனிஷத்தில் என்ன இருக்குது? அறிவு மாத்திரம், இங்கே செயலுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே அறிவு என்னென்னா ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். புதுசாக அடையிறதுக்கு அப்படின்னு இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை பற்றிய, பொருளை பற்றிய அறிவு. அதனால் நம்ம அதை அடைய வேண்டியதில்லை, ஏற்கனவே இருக்குது. இப்போ ஸ்கூலில் படிக்கிறான், புவியியல்னு படிக்கிறான். புவியியலில் படித்த என்ன, ஏற்கனவே என்ன இருக்கோ அதை தெரிந்து கொள்கிறார். இயற்பியல் படிக்கிற பொழுது என்னது, இயற்கை விதிகள் என்ன அப்படிங்கிறத அவர் தெரிந்து கொள்கிறார். ஏற்கனவே இயற்கையில் இயல்பாக பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குன்னா, ஒரு படித்ததுக்கு அப்புறம் அதை ஏதாவது போய் பண்ணணுமானா ஒன்றும் பண்ண வேணாம், அது ஏற்கனவே இருக்குது. ஆனால் அதை பற்றி அறிவு இல்லாமல் இருக்குது. படித்து தெரிந்து கொள்ளுகிறோம். பூமி எப்படி சுற்றுது, ஏன் சுற்றுது, மழை எப்படி பெய்யுது, இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள. அப்போ ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம், இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம், அதை பற்றி நம்ம கற்று கேட்டு அறிந்து கொள்ளுகிறோம். அதனால் அங்கே செயலுக்கு ஒன்றும் இல்லை, தெரிந்து கொள்வது மட்டும். ஆனால் இந்த உபனிஷத்தோட விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை பற்றிய அறிவை நமக்கு கொடுக்குது. ஏற்கனவே இருக்கிற விஷயம் என்னது? 2. ஒன்று நான் இருக்கேன், நான் இருக்கிற உலகம் இருக்குது. அதானே இருக்கிற விஷயம் என்ன இருக்குனாக்கா, உலகத்துக்குள்ள பல விஷயம் சொல்லலாம். ஆனால் மொத்தமாக உலகத்தை 2ஆக பிரித்தோம்னா, நான் இருக்கின்ற இந்த உலகம். இப்போ இது என்ன, இதனுடைய சொரூபம் என்ன, இது எப்படி இருக்குது, எனக்கும் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, உலகம் எப்படி வந்தது, உலகத்தில் நான் எப்படி வந்தேன், உலகத்துக்கு எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, அப்புறம் இந்த உலகத்தையும் என்னையும் நான்கிற இதையும்
படைத்தது யார்? அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா? இருக்கிறார்னா அவர் எப்படி இருக்கிறார்? ஏன் படைத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றிய அறிவு. அதனால் இது ஏற்கனவே இருக்குது, உலகமும் ஏற்கனவே இருக்குது. உலகத்தில் நானும் கேட்டோ கேட்காமலோ விரும்பியோ விரும்பாமலோ இங்கே வந்துட்டோம், இருக்கிறோம். ஒரு உடம்போட ஒரு சரீரத்தோடு இருக்கிறோம். நானாகவோ பெண்ணாகவோ மனிதன் அப்படின்னு ஒரு அறிவுடையவனாக இருக்கிறோம். அப்போ நான் யார் என்பதும் இந்த உலகம் என்ன என்பதும் இது எப்படி வந்தது என்பதை பற்றிய ஆராய்ச்சி விசாரம், அதுதான் உபனிஷத்தினுடைய விஷயம். அதனால் இது ஒரு 2 பகுதி. வேதம்ங்கிறது ஒன்றாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று கர்மம். கர்மாவை பற்றிய அறிவு இருக்குது, தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அங்கே செய்யணும். இன்னொரு பகுதி ஞானம்ங்கிறது, அங்கே தெரிந்து கொள்வது மட்டும்தான். ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றிய அறிவை அது கொடுக்கின்றது. அதனால் பகவத்கீதை கிளாஸுக்கு உபனிஷத்து கிளாஸுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், வந்தால் போதும். அந்த நேரத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் அதுக்குன்னு ஒரு மணி நேரம் கொடுத்து வந்து உட்காந்து காதை கொடுத்து கேட்டால் போதும். வேறு ஒன்றும் வேணாம். காதும் திறந்து தான் இருக்குது, கண்ணாவது மூடி இருக்குது, காது திறந்து தான் இருக்குது. காதோட சேர்த்து மனசை வச்சுக்கணும், அவ்வளோதான். அங்கங்கே வேறு உலக விஷயங்கள்லாம் நினைக்காம இந்த 1 மணி நேரம் உலகத்தெல்லாம் மறந்துட்டு, ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உலகத்தெல்லாம் மறந்துட்டு பேசாமல் உட்காந்து கேட்டால் போதும். அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாலே அது நமக்கு அறிவை கொடுக்கும். இது முகவுரை. அதனால் இப்போ இந்த உபனிஷத்தை நம்ம படிக்க போகிறோம். உபனிஷத்துக்கு ஆச்சாரியர் ஒரு முகவுரை கொடுத்துருக்கிறார். அந்த முகவுரைக்கு ஒரு முகவுரையாக 2 வகுப்பு பார்த்துருக்குறோம். இப்போ ஆச்சாரியர் முகவுரையில் என்ன சொல்ல போகிறாருங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதனால் ஆச்சாரியர் முகவுரையில் எதாவது சொல்ல போகிறார். கேன உபனிஷத்தினுடைய முகவுரை, பாஷ்ய முகவுரை, அதாவது ஆச்சாரியர் பண்ணியிருக்கக்கூடிய முகவுரை. இந்த முகவுரையில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் வரப்போகுது. அதனால் என்ன வரப்போகுதுங்கிறத சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். நம்ம புக்கில் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத நான் படிக்கிறேன். அப்புறம் தமிழில் இருக்கிறத பார்க்கலாம். நான் சொல்கிறத திரும்ப சொல்லலாம். அதுக்கப்புறம் தமிழில் அதில் தமிழ் அர்த்தம் இருக்குது, கண்டினியூ பண்ணுவோம். கேனேஷிதம் இத்யாதி உபனிஷத் பரபிரம்ம வித்யா விஷயா பரபிரம்ம விஷயா வக்தவ்யா இதி நவமஸ்ய அத்தியாயஸ்ய ஆரம்பः. 9வது அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகின்றது. கேன உபனிஷத்தம் என்ற உபனிஷத்தானது ஆரம்பிக்கப்படுகிறது. இப்போ இதற்கு முன்னாடி வேதத்தினுடைய இந்த பகுதி இப்போ நம்ம என்ன படிக்க எடுத்துக்கொண்டு இருக்கிறோமோ அதற்கு முன்னாடி 8 அத்தியாயம் இருக்குது. இந்த உபனிஷத்து சாமவேதம் அப்படிங்கிற 4 வேதத்தில் சாமவேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்து. பக்கம் 2வது பக்கம் முன்னாடி அதில் கீழே 2வது பக்கத்தில் கீழே அவதாரிகா பாஷ்யம் அப்படின்னு இருக்கு. அங்கே அதில் முதல் வரி படிச்சிருக்கோம். கேனேஷிதம் என்றதாதி பரபிரம்ம விஷயமான உபனிஷத்தை உபதேசிக்க வேண்டி 9வது அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ என்னது, 4 வேதத்தில் சாமவேதம். அந்த சாமவேதத்தில் ஒரு பகுதி, ஒரு சாப்டர் தலவக்கார சாக்கா அப்படின்னு பேர். தலவக்காரர்னு ஒரு ரிஷியால் சொல்லப்பட்டது. அவர் சொல்லியிருக்கிற அந்த அவருடைய உபதேசம் மட்டும் அதுக்கு தலவக்கார ஷாக்கான்னு பேர். ஷாக்கான பிரான்ச் அப்படின்னு அர்த்தம். அதில் 9 அத்தியாயமாக அவர் சொல்லியிருக்கிறார். 9 அத்தியாயத்தில் முதல் 8 அத்தியாயம் நான் சொன்ன கர்ம விஷயம் இருக்குது. கர்ம காண்டம், கர்மமும் உபாசனைங்கிற விஷயமானது 8 அத்தியாயத்தில் இருக்குது. 9வது அத்தியாயமாக இந்த உபனிஷத் பகுதி இருக்கின்றது. அதான் இங்கே சொல்கிறார், நவமஸ்ய அத்தியாயஸ்ய ஆரம்பः. உபனிஷத் கேன என்று தொடங்குகிறதுனால இந்த உபனிஷத்துக்கு கேன உபனிஷத்துன்னு பேர். உபனிஷத்தானது தொடங்குகின்றது, 9வது அத்தியாயமாக தொடங்குகின்றது. இதனுடைய விஷயம் என்னென்ன? பரபிரம்ம விஷயா, பரபிரம்மத்தை விஷயமாக கொண்டது. பரம் பிரம்மம் அதை விஷயமாக கொண்டது. பிரம்ம என்பது இறைவன், கடவுள்.
கடவுளுக்கு ஒரு பேர் இறைவன், பிரம்ம அப்படின்னு ஒரு பேர். எல்லாவற்றிற்கும் மேலா இருக்கிறதுனால, எல்லாவற்றிற்கும் மூலமா இருக்கிறதுனால பரபிரம்மம்னு பேர். அதனால் பரபிரம்மங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். பரபிரம்மங்கிறது இறைவன், கடவுள். ஆனால் கடவுளை பற்றிய விஷயமான இந்த உபனிஷத்தானது தொடங்கப்படுகின்றது. அதை விஷயமாக கொண்டு இது தொடங்குகின்றது. இப்போ கடவுளை பற்றி என்கிற பொழுது இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தியாயங்களும் கடவுளை பற்றி தான் சொல்லுது. ஆனால் ஒரு கடவுள் இருக்கிறார், அந்த கடவுள் இந்தந்த சக்தி உடையவராக இருக்கிறார், அந்த கடவுள்கிட்ட அருள் பெற வேண்டும் என்றால் இந்தந்த யாகம் பண்ணணும், இந்தந்த பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கு. அதனால் கடவுளுடைய அருள் பெற்று நமக்கு என்ன வேணுமோ வாங்கலாம். அப்போ அருள் பெறுவதற்கு எப்படி பூஜை பண்ணணும், எப்படி ஜபம் பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே பரபிரம்மத்தை விஷயமாக கொண்டு கடவுளை விஷயமாக கொண்டு உபனிஷத் தொடங்குது. அப்போ இங்கே உபனிஷத் என்ன சொல்ல போகுது? கடவுள் யாருன்னு சொல்ல போகுது, கடவுளுடைய ஸ்வரூபம் என்ன என்று சொல்ல போகின்றது. அதனால் முன்னாடி கர்ம காண்டத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னது? கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், என்னது நமக்கு என்ன தேவையோ ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு சாமி கும்பிட்டு சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறோம். நாமளே பூஜை பண்ணாலும் ஒரு தேவை இருக்குது, அவர் பகவான், நாம் பக்தன், நாம் பூஜிக்கின்றோம் அவருடைய அருளை பெறுவதற்காக. அதான். ஆனால் இந்த 9வது அத்தியாயத்தோட விஷயம் என்னது? கடவுள் யார், அந்த கடவுள் யார், அவருடைய சொரூபம் என்ன, அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி உலகத்தை படைச்சாரு அப்படின்னு அந்த தத்துவ விஷயங்கள், பிலாசபி தத்துவ விஷயங்கள் வரப்போகுது. அதனால இங்க அறிவு மட்டும்தான். இங்க வேற இங்க பிரார்த்தனை இருக்கு, முதல் மந்திரம் பிரார்த்தனை இருக்கு. ஆனா அது அந்த பிரார்த்தனையோட நோக்கம் வேற. இங்க கடவுளை பற்றிய அறிவு, கடவுளை பற்றிய ஆராய்ச்சி, அதுதான் இந்த உபனிஷத்தினுடைய விஷயம். அதனால இது தனி சாப்டர். இதற்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கு இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறத ஆச்சாரியர் அடுத்த வரியில சொல்ல போறார். ஏன்னா ஆச்சாரியருக்கு பாஷ்யம் பண்ணி இருக்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய 8 அத்தியாயத்துக்கு விளக்கம் எழுதல, இந்த 9வது அத்தியாயத்துக்கு மட்டும்தான் விளக்கம் எழுதியிருக்கிறார். அதனால முன்னாடி இருக்கக்கூடிய 8 அத்தியாயத்துக்கும் இந்த 9வது அத்தியாயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னன்னு சொல்லணும். ஏன் அதற்கு விளக்கம் எழுதாம இதற்கு விளக்கம் எழுதுகிறோம்? அந்த 8 அத்தியாயத்தை யார் படிக்கலாம், அது யாருக்கான விஷயம், இந்த 9வது அத்தியாயம் இது யாருக்கான விஷயம் அப்படிங்கிறதுல வேறுபாடு இருக்கின்றது. அதனால இது தனியா விசாரம் பண்ண வேண்டியது. இதற்கான ஆளே வேற. அதனால இந்த 9வது போன வாரம் ஒரு உதாரணம் சொன்னேன். அதனால சைவம் அசைவம்னா அசைவத்துக்கான ஆள் வேற, சைவத்துக்கான ஆள் வேறனா அந்த மாதிரி கர்மாவுக்கான ஆள் வேற, ஞானத்துக்கான ஆள் வேற. இங்க கொஞ்சம் அறிவு வேணும், கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும், பொறுமையா ஒரு மணி நேரம் காலம் மடக்கி உட்காந்து கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும். அங்க அப்படி இல்லை, அங்க ஏதோ பூஜை நடக்கும், நம்மளும் சேர்ந்து பாராயணம் பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், வேற ஏதோ பண்ணலாம், பிசிக்கலா ஒர்க் இருக்கு, அதனால போர் அடிக்காம இருக்கும். இங்க இந்த வேதாந்த கிளாஸு உபனிஷத்து கிளாஸுனாக்க உட்காந்து பொறுமையா கேட்கறதுன்னா அது எல்லாருக்கும் முடியுமான்னா முடியாது. அதனால இதற்கான ஆள் வேற, அதற்கான ஆள் வேறங்கிறது இங்க தெளிவுபடுத்துற அந்த ஆச்சாரியர் அடுத்து சொல்ல போற விஷயம் என்னன்னா, 8 அத்தியாயத்துல இருந்த விஷயம் வேற, இந்த 9வது அத்தியாயத்தோட விஷயம் வேற. அந்த 8 அத்தியாயங்களை படிக்கக்கூடிய ஆள் வேற, இந்த 9வது அத்தியாயத்துக்கான ஆள் வேற அப்படிங்கிறது தான். அது எப்படி என்னங்கிறத சொல்ற. 9வது அத்தியாயம் தொடங்குகின்றது. என்ன விஷயமாக? பரபிரம்மம், பிரம்மத்தை, கடவுளை விஷயமாக கொண்ட 9வது அத்தியாயமானது தொடங்குகின்றது. அதற்கு அடுத்த வரி சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத சொல்றேன், அப்புறம் தமிழ்ல பார்க்கலாம். பிராக் ஏதஸ்மாத் கர்மாணி அசேஷதः பரிசமாபிதானி समस्त कर्म आश्रयभूतस्य च प्राणस्य उपासनानि उक्तानि कर्म अंग साम विषयानि च अनन्तरं च गायत्र साम विषयं दर्शनं वंशान्तं मुक्तं कार्यं. ஏதஸ்மாத் பிராக், இதற்கு முன்னாடி, இதற்கு முந்தியுள்ள, தமிழர்த்தம் பார்த்தோம்னா இதற்கு முந்தியுள்ள 8 அத்தியாயங்களில் மீதமின்றி கர்மங்கள் முடிக்கப்பட்டன.
இதனால் இப்போ 9வது அத்தியாயத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 8 அத்தியாயங்களில் பலவிதமான கர்மாக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. கர்ம விஷயமா என்ன சொல்லப்பட்டதோ அது முடிக்கப்பட்டு விட்டது. அதனால் அசேஷத்தகன மிச்சம் இல்லாமல். அதனால் இனிமேல் கர்மாவை பற்றி வரப்போகிறதில்லை. இந்த 9வது அத்தியாயத்தில் கர்மாவை பற்றி வரப்போகிறதில்லை. கர்மாவத்தை பற்றி 8 அத்தியாயங்களில் சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் அதில் என்ன விஷயம் சொன்னதுன்னா, கர்மாவை பற்றி சொல்கிற பொழுது எந்தெந்த இப்படியெல்லாம் சொல்லி இருந்ததுங்கிறதையும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறார். எல்லா கர்மாக்களுக்கும் ஆசிரியபூதனான பிராணனுடைய ஸ்வதந்திர உபாசனங்களும் கர்ம அங்கமான சாமத்தை விஷயமாக கொண்ட உபாசனங்களும் உபதேசிக்கப்பட்டன. அதனால் 2 சொல்லி இருக்கு. கர்ம அங்க உபாசனை, சுதந்திரமான கர்மா அப்படின்னு சொல்லி இருக்கு. அதான் முன்னாடி சொன்னேன் நான். அங்க அங்கி உபாசனை கர்மா சொல்லி இருக்கு. அந்த கர்மாவோடு சேர்த்து செய்யக்கூடிய உபாசனை என்னங்கிறது சொல்லி இருக்கு. அப்புறம் கர்மா இல்லாம சுதந்திரமா தனியா செய்யக்கூடிய உபாசனை என்பது தியானம் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. அது யாரை குறித்து? இந்த பிராணனை குறித்து. ஹிரண்ய கர்ப்பர் பிராணன்கிறது சமஷ்டி பிராணன். ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிராணனையும் சேர்த்த மொத்த தத்துவம். அதுக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு. வாயு தத்துவம். அந்த வாயு இல்லைன்னா உலகத்தில் இயக்கமானது இல்லை. நம்மளுடைய கைகால இயக்கமே வாயுவை மையமாக கொண்டது தான். ஆனால் எல்லா கர்மாக்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது பிராணன். அது தனி உடலாக இருக்கலாம், ஒட்டுமொத்த உலக இயக்கமாக இருக்கலாம். ஏன்னா பிராணன் வாயு இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் ஜீவர்கள் இருக்கிறார்கள். மற்ற எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் அங்கே ஜீவராசிகள் ஏன் இல்லைன்னா வாயு இல்லை. அங்கே வாயு இல்லை, காற்று இல்லை, தண்ணீர் இல்லை. அதனால் அங்கே ஜீவராசி இருக்க முடியாது. இப்போ இந்த சரீரம் இருக்குது, சரீரம் இயங்குது. இந்த பூலோகத்தில் ஜீவர்கள் இருக்கிறார்கள், இயங்குகிறார்கள்னா அதற்கு மையமாக இருக்கிறது வாயு தத்துவம். அந்த சமஷ்டி அந்த மொத்த வாயு தத்துவத்துக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். அவரை எப்படி உபாசனை பண்ணுறது, எப்படி தியானம் பண்ணுறது? ஏன்னா வாயுங்கிறது ஒரு ஜடப்பொருள் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும். ஜடம்னாக்கா அது ஏதோ பஞ்சபூதத்தில் ஒன்று இல்லை. அந்த வாயுவுக்கு அதிதேவத்தை இருக்குது ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு. அந்த ஹிரண்ய கர்ப்பனை நாம் உபாசனை செய்கின்றோம். அது எப்படி உபாசனை பண்ணணுங்கிறது கர்ம காண்டத்தில் முன்னாடி சொல்லப்பட்டு இருந்தது. கர்ம அங்கமான சாமம், சுதந்திரமான உபாசனை ரெண்டுமே கர்ம அங்கமாகவும் சொல்லி இருந்தது. சுதந்திரமாக எப்படி அந்த பிராண தத்துவத்தை உபாசனை பண்ணுறதுன்னு சொல்லி இருந்தது. அதுக்கப்புறம் அதன் பின்னரும் அதற்கு மேலேயும் அந்த அப்படி சொல்லப்பட்ட பல உபாசனைகளில் முக்கியமான ஒரு உபாசனை காயத்ரி என்பது. காயத்ரி மந்திரம் சொல்கிறோமே, அது மாதிரி ஒரு சாம மந்திரங்களில் அந்த வேதத்தில் கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய உபாசனா மந்திரங்களில் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்துக்கு காயத்ர சாமம் அப்படின்னு பேர். அந்த மந்திரத்துக்கு பேர் காயத்ரி சாமம்னு. அந்த காயத்ரி சாமம் அதில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டு இருந்ததுனால ஆச்சாரியர் அதை குறிப்பிட்டு காயத்திரம் என்ற சாமத்தை பற்றிய உபாசனமும் உபதேசிக்கப்பட்டதுடன் அது சொல்லப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் அதுக்கு இறுதியாக அந்த கர்மகாண்டத்தோட இறுதியாக வம்சம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வம்சாந்தம் உக்தம். வம்சாந்தம் அந்த கடைசியில் வம்சம் சொல்லப்பட்டது. வம்சம்னா பரம்பரைன்னு அர்த்தம். இங்கே குரு சிஷ்ய பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சொல்கிறோம்ல வம்சம்னா என்னது, நாம இருக்கிறோம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி இப்போ நமக்குன்னு ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு வம்சம் இருக்குது, ஒரு பரம்பரை இருக்குது. அந்த மாதிரி குரு சிஷ்ய பரம்பரை இங்கே சொல்லப்பட்டது. அதனால் இங்கே புராணம் படித்தாக்கா ராஜா ராமர் இருந்தார், அப்புறம் தசரதருடைய அப்பா அவருடைய அப்பான்னு சொல்லி அந்த மன்னர் பரம்பரை சொல்லி இருக்கும். இங்கே உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு, இங்கே ஒரு வம்ச பரம்பரை சொல்லி இருக்கு. ஆனால் குரு சிஷ்ய பரம்பரை, ஒரு சிஷ்யர் அவருடைய குரு அவருடைய குரு அவருடைய குரு, அல்லது முதல் குருவில் ஆரம்பித்து ஆதி குருன்னு ஆரம்பித்து அடுத்தடுத்த சிஷ்யர்களுடைய பெயர்களை சொல்லி இருக்கு. அதனால் அந்த வம்ச பரம்பரை குரு சிஷ்ய வம்ச பரம்பரையானது சொல்லப்பட்டு இந்த முதல் 8 அத்தியாயங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன. அதனால் முதல் 8 அத்தியாயத்தில் என்ன இருக்குன்னா கர்மம் இருக்கு, உபாசனை இருக்கு, குரு சிஷ்ய பரம்பரை சொல்லி இருக்கு. இது அதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் தான் நமக்கு முக்கியமானது. இது ஏன் சொன்னார், அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயம்தான் முக்கியமானது. அடுத்த பாஷ்யத்தோட அடுத்த வரி. சர்வம் ஏதத் யதோக்தம் கர்ம யதோக்தம் கர்ம ச ஞானம் ச சம்யக் அனுஷ்டிதம் நிஷ்காமஸ்ய முமுக்ஷோஹ சத்வசுத்யர்த்தம் பவதி. இதுவரைக்கும் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கர்மாவை ஒருவன் செய்யலாம். அந்த கர்மாவை செய்கின்ற பொழுது கர்மாவை செய்கிறவனுக்கு இருக்கக்கூடிய மனநிலையில வேறுபாடு இருக்கின்றது. அதனால அதை ரெண்டா பிரிக்கிறோம். ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், வேலையை செய்கிற பொழுது எதற்காக செய்கின்றோம்னா அதற்கு ஒரு பலன் இருக்கு, எனக்கு இந்த பலன் வேண்டும்னு பலனை கருதி வேலையை செய்கின்றோம். அதுக்கு பேரு சகாம கர்மான்னு பேர். அதனால் கர்மாங்கிற போது கர்மாவா இருக்கலாம், உபாசனையா இருக்கலாம். ரெண்டும் சேர்ந்து அதை செய்கிற பொழுது இதற்கு இந்த பலன் வேண்டும். பூஜை பண்ணுறோம், சங்கல்பம் பண்ணுறோம்ல, எனக்கு இது வேணும், எல்லா பாப்பங்களும் நீங்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணி பண்ணுறோம். அதுக்கு சகாமம்னு பேர். ஒரு பலனை எதிர்பார்த்து அந்த செயலை செய்தல் சகாம கர்மா. அப்படி இல்லாமல் குறிப்பிட்டு ஒரு பலனை எதிர்பார்க்காம அதே செயலை செய்யலாம். அப்படி செய்கின்ற பொழுது அதுக்கு நிஷ்காம கர்மா அப்படின்னு பேரு. நிஷ்காம கர்மான்னு பேரு. அதுதான் கைங்கரியம், சேவைன்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். வீட்டில் இருக்கோம், வேலைக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறோம்னா அங்கே எதுக்கு வேலைக்கு போகிறோம்? சேவை பண்ணுறதுக்கு, சம்பளத்துக்காக. வீட்டு சாப்பாடு, ஜீவனத்துக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், குழந்தைகளாக வளர்க்கணும், அதுக்கு பணம் வேணும். அதுக்காக ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையை செய்கிறோம். அந்த வேலைக்கு முதலாளி கூலி கொடுக்குறார், வாங்கிட்டு வரோம். அப்போ அந்த வேலைக்கு போகிறதோட நோக்கம், வேலை செய்கிறதோட நோக்கம் பலன் கருதி ஒரு வருமானத்திற்காக, பொருளுக்காக அந்த வேலையை செய்கிறோம். அதே இங்கே ஆசிரமத்துக்கு வர்றோம், கோயிலுக்கு வர்றோம், இங்கே ஒரு வேலையை செய்கிறோம். இங்கே எதுக்காக வேலை செய்கிறோம்? ஏதாவது எதிர்பார்த்து பண்ணுறோமா? இல்லை. அப்போ இது ஒரு சர்வீஸ். நமக்கு நம்மளுடைய திருப்திக்கு, வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு, உட்காந்து டிவி சீரியலை பார்க்கறதுக்கு பதிலாக உருப்படியாக பிரயோஜனமாக ஆசிரமத்துக்கு போனால் பகவானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி ஒரு சேவையாக பண்ணுறோம். அது செய்யறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அது செய்யறதுல உடம்புக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி ஆச்சு, மனசுக்கும் ஒரு திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது. அப்போ வேற எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்ம இங்கே வச்சுக்கல. இதுக்கு இந்த பணம் கொடுப்பாங்க, இந்த மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மரியாதை கொடுக்கலனாலும் செய்கிறோம். சொல்லப்போனால் மரியாதை கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் சில சமயங்களில் நிர்வாகத்தில் இருக்கிறவர்களால் அவமானங்கள் இதெல்லாம் வருது. நீ என்ன அவங்க மட்டும் பண்ணுறாங்க, இவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் வரத்தான் செய்யுது. சாமியாருக்கே வருது. சாமியாருக்கு வர்ற பொழுது வேலை செய்கிற மற்றவங்களுக்கு வராதா என்ன? அதனால் அதெல்லாம் வருது. ஆனால் அதையும் மீறி நம்ம செய்யணும்னு செய்கிறோம். அப்போ என்னது? அது ஒரு சேவை. செய்யறதுலேயே நமக்கு திருப்தி இருக்குது. வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதுல, பணத்துக்காக வேலைக்கு போகிறோம், பணம் வருது, அந்த பணத்தை வச்சு பொருள் வாங்குகிறோம், இல்லை குழந்தைகளுக்கு தேவையானதை செய்கிறோம், அதனால ஒரு திருப்தி, சந்தோஷம் வருது. ஆனால் சர்வீஸ் பண்ணுற பொழுது, சேவை பண்ணுற போது என்னது? அது செய்யறதுலேயே சந்தோஷம். பலன் அதுக்கப்புறம் அதிலிருந்து பொருள் வாங்கி அதை அனுபவித்து சந்தோஷம்னு இல்லை, அதை செய்யறதே ஒரு சந்தோஷமாக நமக்கு இருக்கின்றது, செய்கிறோம். அப்போ இதுக்கு, இந்த கர்மாவுக்கு என்ன பேர்? நிஷ்காம கர்மான்னு பேர். பலனை எதிர்பார்க்காம நம்ம செய்கின்ற ஒரு கர்மா, ஒரு செயல். இங்க என்ன சொல்றார் ஆச்சாரியர்? யார் இப்படி நிஷ்காமமா இந்த வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய கர்மாக்களை செய்திருக்கிறார்களோ, இந்த நிஷ்காமமா கர்மா பண்றதுனால அதற்கு என்ன பலன்னா, அதுக்கு ஒரு பலன் இருக்கணும்ல. நம்ம சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கர்மாவுக்குமே ஒரு பலன் உண்டு. அந்த பலன் திருஷ்டமாகவும் இருக்கும், அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். திருஷ்டமாக இருக்கிறதுனா நேரடியாக நமக்கு ரிசல்ட்டு தெரியுது. அதிர்ஷ்டமாக இருக்கிறதுங்கிறது புண்ணியம்ங்கிறது. அதிர்ஷ்டம்ங்கிறது புண்ணியமாக வருது. அப்போ தர்மமான ஒரு செயலை செய்கின்ற பொழுது அதற்கான ஒரு பலன் நமக்கு இப்போ கிடைக்குது. அதே சமயம் புண்ணியம்ங்கிற ஒரு பலனும் உண்டு, அது நமக்கு பின்னாடி வரும். இப்போ தர்ம விரோதமாக, சட்டவிரோதமாக ஒரு காரியம் பண்ணால் பாப்பம்ங்கிற ஒரு பலன் அது வரும், அது பின்னாடி வரும். இப்பொழுதே சட்டம் மாட்டிக்கிட்டாக்கா தண்டனை அனுபவிப்போம். அப்படி மாட்டிக்கொண்டாமல் ஏமாத்தினா, இல்லை சட்டத்திலேயோ வேற யாருக்கும் தெரியாமல் மறைத்து பண்ணியிருக்கா, யாரும் கண்டுபிடிக்கலைன்னாலும் பாப்பம்ங்கிற ஒரு விளைவு உண்டு. அது இறைவனுக்கு தெரியும், ஈஸ்வரன் கொடுப்பார். அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது.
இங்கே லோக்கலில் அரசியலில் லஞ்சம் கொடுத்து தப்பிச்சிடலாம், ஆனால் பகவான்கிட்ட இருந்து அது தப்பிக்க முடியாது. அப்போ எல்லா கர்மாவுக்கும் ஒரு பலன் உண்டு. புண்ணியம்ங்கிற பலன், பாப்பம்ங்கிற பலன். இது அதிர்ஷ்டமான பலன். அப்புறம் திருஷ்டமான பலன் நேரடியாக நமக்கு அதனுடைய ரிசல்ட் ஆனது கிடைக்குது. வேலை செய்கிறோம், சம்பளம் வாங்குகிறோம், கிடைக்குது. பசிக்குது, சாப்பிட்றோம், பசி அடங்குது. அப்படி கர்மாங்கிறது இருக்கு. இங்க கர்ம பலனை எதிர்பார்க்காம, திருஷ்டமான ஒரு பலனை எதிர்பார்க்காம கர்மா பண்றது தான் சேவை. அதான் பார்த்தோம். திருஷ்டமா இப்ப எனக்கு செய்யறதுனால என்ன நன்மை அப்படின்னு நினைக்காம, அதை எதிர்பார்க்காம செய்யறது சேவை. ஆனா இந்த சேவைக்கு அதிர்ஷ்டமான ஒரு பலன் உண்டு, புண்ணியம். அந்த புண்ணியம் எப்படி வேலை செய்யும் அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. அந்த இதுவரை உள்ளபடி உபதேசிக்கப்பட்டதும் புருஷனால மனிதனால் செய்யக்கூடியதுமான கர்மம், ஞானம் என்ற இவையாவும் நன்கு அனுஷ்டிக்கப்படுமாயின், நன்கு அனுஷ்டிக்கப்பட நல்லா செய்யணும், பலனை எதிர்பார்க்காம செய்யறது. அப்படி செய்யப்படுமாயினால் நிஷ்காமனான முமுட்சுவுக்கு சித்த சுத்தியை தருவதாக ஆகின்றது. இந்த பலன் லௌகிக்கமாக நம்ம ஒரு பலனை எதிர்பார்க்காம சேவையை, அது நம்ம கோயிலில் பண்ணுறோம், கோயிலில் கைங்கரியமாக பண்ணுறோம், அல்லது யாருக்கோ ஒரு அன்னதானம் பண்ணுறோம், ஏதோ ஒரு சமூக சேவை ஏதோ ஒரு விதத்தில் பண்ணுறோம். அப்படி செய்கின்ற பொழுது அதனுடைய பலன், அதனுடைய அதிர்ஷ்ட பலன் என்ன அப்படின்னா, அந்த புண்ணியம் எப்படி வரும் அப்படின்னா நம்ம சித்த சுத்தின்னு வரும். மன தூய்மைங்கிற பலனாக அது வரும். மன தூய்மைனா நம்ம மனதில் இருக்கக்கூடிய அடிப்படையான விருப்பு வெறுப்பு, ஆசை, கோபம், பொறாமை, இந்த தீய குணங்கள் மனதில் இருந்து நீங்கிறது என்பது தான் பலன். அதுதான் மன தூய்மை அப்படிங்கிறத சொல்கிறோம். சித்த சுத்தின்னு சம்ஸ்கிருதத்தில். இப்போ மனதில் எழுகின்ற ஆசா பாசங்கள், விருப்பு வெறுப்புகள் குறையும். ஏன்னா அதுதான் நமக்கு துன்பத்தை கொடுக்குறது. ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம்னா. ஆனால் நம்மளுடைய மனதில் எந்த அளவுக்கு பலமாக விருப்பு வெறுப்பு இருக்கோ, அகங்காரம் மமக்காரம் இருக்கோ, அது நமக்கு அதிகமான துன்பத்தை கொடுக்கும். அப்போ இந்த துன்பம் இல்லாமல் இருக்கணும்னா விருப்பு வெறுப்பு அகங்காரமானது குறையணும், மமக்காரமானது குறையணும். அது இந்த சேவை பண்ணுறதுனால நமக்கு பலனாக கிடைக்கின்றது. அதனால நமக்கு ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷமானது கிடைக்கும். ஆனால் இது சித்த சுத்திங்கிற பலன். அப்போ வேதத்தில் பூர்வ பாகத்தில் சொல்லப்பட்ட கர்மம், உபாசனை ரெண்டையும் ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று அதற்கு என்ன பலன் சொல்லியிருக்கோ அந்த பலன் கருதி பண்ணலாம். ஈஸ்வரனுக்கு ஒரு பூஜை பண்ணுறது ஒரு பலன் கருதி பண்ணலாம். இல்லை எந்த பலனும் வேண்டாம்னு பண்ணலாம். நம்ம கோயிலே அர்ச்சனை பண்ணுறோம்ல, என்னென்ன யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னா நாம் நம்மளுடைய குழந்தைகள் இல்லை வேறு ஏதாவது குறிப்பிட்ட ஒரு நோக்கம் இருந்தால் இது இந்த சங்கல்பத்துக்காக என்ன காரணத்துக்காக இதை சொல்லி எனக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். அப்படி குறிப்பிட்டு எதுவும் இல்லை, ஆனாலும் பகவானுக்கு கோயிலுக்கு போனால் அர்ச்சனை பண்ணணும்னா பகவான் பேர்லேயே பண்ணிருங்கண்ணா அதையும் சொல்கிறோம்ல. அப்போ நமக்கு இந்த நேரத்தில் குறிப்பிட்ட எவ்விதமான நோக்கமும் இல்லை, தேவையில்லை, எதிர்பார்ப்பு இல்லை. அப்போ என்னது, அர்ச்சனை பண்ணணும், அவ்வளோதான். பகவானை பூஜை பண்ணணும், அது அதனால் பகவான் பேர்லேயே அர்ச்சனை பண்ணிடுங்கன்னு சொல்கிறோம். அப்படி கர்மாவை பண்ணலாம். அதனால் வேதத்தில் சொன்ன இந்த கர்மாவை பண்ணுற பொழுது பலன் கருதி பண்ணலாம். கர்மா உபாசனை ரெண்டுமே. உபாசனைங்கிறது இங்கே ஞானம்ங்கிற வார்த்தையினால சொல்லியிருக்கு. இல்லை கர்மம் ஞானம். அதனால் ஒரு மனிதனால் வேதத்தினுள்ள இதுவரைக்கும் சொல்லப்பட்ட 8 அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட கர்மம் உபாசனை இரண்டையும் ஒருவன் பலன் கருதி செய்யலாம். பலன் கருதி செய்தா என்ன பலன்கிறத அடுத்து பின்னாடி சொல்ல போறார். பலன் கருதாம செய்தா அவனுக்கு சித்த சுத்திங்கிற ஒரு பலன், மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு, பொறாமை, பேராசை அப்படிங்கிற இந்த தீய குணங்கள் எல்லாம் மனதிலிருந்து நீங்கிறது என்பது பலனாக கிடைக்கும். அந்த பலன் கிடைச்சா அதனால என்ன நன்மைனா அது பின்னாடி வரப்போது பார்க்கலாம். மன தூய்மையினால என்ன நமக்கு நன்மை அப்படிங்கிறது நம்ம அடுத்த பாராவில் பின்னாடி சொல்ல போறார், ஆச்சாரியரே சொல்ல போறார். அதனால அங்க விரிவா பார்க்க போறோம். நம்ம அது பலனை தருவதாக ஆகின்றது. அதற்கு அடுத்த வார்த்தை, அடுத்த ஸ்லோகம், அடுத்த வரி. சகாமஸ்ய து ஞானரஹிதஸ்ய கேவலானி ஷௌதானி ஸ்மார்த்தானி ச கர்மாணி
தட்சிணமார்க பிரதிபத்தயே புனः ஆவர்த்தயே ச பவந்தி. சகாமமா அதே கர்மாவை பலன் கருதி செய்தார். அதிலையும் உபாசனை இல்லாம கர்மாவை மட்டும் செய்தார். ரெண்டு புரியுத பாருங்க. கர்மா ரெண்டு, கர்மம் உபாசனைன்னு இருக்கு. கர்மாவை மட்டும் உபாசனை இல்லாம கர்மாவை மட்டும் செய்ய முடியும், கர்மா இல்லாம உபாசனை மட்டும் செய்ய முடியும். கர்மம் உபாசனை ரெண்டும் சேர்த்து பண்ணலாம். பூஜையும் பண்ணலாம், ஜபம் தியானமும் பண்ணலாம். இல்லை நான் பூஜை ஜபம் தியானம் பண்ணுற அளவுக்கெல்லாம் மனசு இல்லை, நான் பூஜை மட்டும் பண்ணுவேன், அப்படி பண்ணுற ஆள் இருக்கான். இல்லை நான் கோயில் பக்கம் போக மாட்டேன், ஆனால் தியானம் மட்டும் பண்ணுவேன், அப்படி தியானம் பண்ணுற ஆளும் இருக்கான். கர்மம் தியானம் ரெண்டையும் சேர்த்து பண்ணுறவங்க இருக்காங்க. இது நம்ம ஈஷாவாசி உபனிஷத்துலேயே பார்த்தோம், பின்னாடி பகுதியில் அது வந்தது. அதே கருத்து தான் இங்கே எல்லா உபனிஷத்தோட விஷயமும் அதுதான். இப்போ தியானம் இல்லாமல் ஜபம் இல்லாமல் வெறுமனே பூஜை மட்டும் பண்ணுறது வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய வைத்திய கர்மாவை மட்டும் ஒருத்தன் செய்தான். அதுவும் எப்படி பலனில் பற்று கொண்டு செய்தார். அதனால் சகாமமாக இருக்கிறான், உபாசனை இல்லை, ஜபம் தியானம் இல்லை, பூஜை மட்டும் பண்ணுறது. சாமான்யமாக பெரும்பாலானவர்கள் 90% பேர், இன்னும் சொல்ல 99% பேர் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு போவோம், பூஜை சாமி கும்பிட்றோம், அப்படியே சுற்றி வந்து சுண்டலை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பூஜை பண்ணுறது வீட்டில் பூஜை பண்ணாலும் அதான் நிவேத்தியம் பண்ணுறோம், கடாரம் எல்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், அப்புறம் எடுத்துட்டு வேலைக்கு போயிடுறாருன்னா. அப்போ இதை மட்டும்தான் பெரும்பாலும் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த ஜபம் தியானம் பண்ணுறதே குறைவு தான். அதுலேயே நமக்கு லௌகிகமாக ஒரு பலன் கருதி நம்ம இதை செய்கின்றோம். இப்போ அதற்கு என்ன பலன்கிறத இங்கே சொல்கிறார் ஆச்சாரியர். அதான் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம், அதை நினைவுபடுத்துகிறார். அதனால் இந்த தமிழில் நம்ம அர்த்தம் பார்த்தோம்னா, உபாசனம் செய்யாதவனும், உபாசனம் செய்யாதவன்னா ஜபம் தியானம் பண்ணாமல் வெறுமனே பூஜையை மட்டும் பண்ணுறாள், கர்மாவை மட்டும் பண்ணுறாள். இங்கே பூஜைங்கிற பொழுது கோயிலில் பகவானுக்கு பண்ணுற பூஜை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய எல்லா விதமான தர்மங்கள் அதான். அதனால் இங்கே நம்ம வீட்டில் செய்யக்கூடிய நம்மளுடைய சொந்த காரியங்கள், அம்மா அப்பாவுக்கு பண்ணுறதோ, இல்லை கணவன் மனைவிக்கு பண்ணுறது, மனைவி கணவனுக்கு பண்ணுறது, குழந்தைகளுக்கு பண்ணுறது, அல்லது நம்ம என்ன தொழிலை பண்ணுறது, எதை பண்ணாலும் தர்மமாக நம்ம செய்கின்ற எல்லா கர்மாக்களும். அதனால் கர்மானா நான் உதாரணத்துக்காக பூஜைங்கிறத சொல்கிறேன். அதனால் இங்கே கர்மாங்கிறது நாம் தர்மமாக செய்கின்ற எல்லா விதமான செயல்பாடுகளும், அதுவும் பலன் கருதி நாம் செய்கின்ற எல்லா விதமான தர்ம காரியங்களுக்கும் என்ன பலன் என்றால் என்ன இருக்கு, அதை இப்படி சொல்கிறார். அதனால் ஜபம் தியானம் பண்ணுறதில்ல, தர்மம் மட்டும் பண்ணுறார், பலன் கருதி பண்ணுறார். பல காமனை உள்ளவனும் மாணவனுக்கு உபாசனா வினிர்முக்தங்களும். அதனால் உபாசனையை அவன் பண்ணலை, உபாசனையை விட்டுட்டான். ஸ்ருதியிலும் ஸ்மிருதியிலும் உபதேசிக்கப்பட்டனவான கர்மங்கள் தட்சிணாயன மார்க்கத்தை அடைவிக்க கூடியனவாகவும் திரும்பவும் ஜென்மத்தை தருவனவாகவும் ஆகின்றன. அதனால் அப்படி தர்மமான வாழ்க்கை உபாசனை இல்லாமல் தர்மமாக பண்ணுறார், ஒரு பலன் கருதி பண்ணுறாருன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த பலன் அதிர்ஷ்டமாக ஒரு புண்ணிய பலன் ஏற்படும், அதை அனுபவிக்கிறதுக்காக போவார். புண்ணியத்தை மேல் உலகங்களில் சொர்க்கலோகத்துக்கு போய் புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு திரும்பி வந்துடுவார். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது, அதுக்கு பேர் தட்சிண மார்க்கம்னு பேர். நம்ம முந்தின உபநிஷத்தில் விரிவாக பார்த்தோம். தட்சிண மார்க்கம் அப்படின்னு ஒரு பாதை. அந்த தட்சிண மார்க்க பாதையில் போய் சொர்க்கலோகம் வரைக்கும் போவார். அங்கே தான் செய்த புண்ணியத்தோட பலனை அனுபவிச்சுட்டு அதெல்லாம் தீர்ந்து போடணும். கையில் வெளிநாட்டுக்கு டூர் போகிறோம், பணம் இருக்கிற வரைக்கும் சுற்றிட்டு முடிஞ்சால் திரும்பி வந்துடுறோம்ல, அந்த மாதிரி புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அங்கே போய் சொர்க்கலோகத்தில் போய் புண்ணிய பலனை அனுபவிச்சுட்டு மீண்டும் திரும்பி வருவார். அதனால் அது பிறவிக்கு வருவார், ஜன்மத்தை தருவனவாக, திரும்பவும் ஜன்மத்தை தருவனவாக இருக்கின்றது. மீண்டும் பிறவிங்கிறது வருது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பூலோகம் இந்த பிறவியில இருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வர்றோம், கவனிக்க வேண்டியது. அப்புறம் அடுத்து வரக்கூடிய வரி என்னங்கிறது அப்புறம் என்ன கதை சொல்கிறேன். புண்ணியம் பண்ணவன் தர்மமான வாழ்க்கையை வாழ்கிறவன் இப்போ இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு உயர்ந்த லோகங்களில் சொர்க்க லோகத்துக்கு போய் சுகத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப மனித லோகத்துக்கு வருகின்றார், பூலோகத்துக்கு வருகின்றார். அப்படி இல்லாதவன், இங்கே ஆச்சாரியர் இன்னொன்று சொல்லலை,
அது நம்ம உபனிஷத்தில் ஈஷாவாசிய உபனிஷத்தில் பார்த்தோம். இது கர்மத்தை மட்டும் செஞ்சவர். உபாசனை செய்திருந்தான்னா, கர்மத்தோட உபாசனையும் ஒருத்தன் செஞ்சிருந்தான்னா அவன் சொர்க்கலோகத்துக்கு மேலே பிரம்மலோகம்னு இருக்கு. அந்த பிரம்மா இருக்கிற லோகம். சொர்க்கலோகம்ங்கிறது தேவர்கள் இருக்கக்கூடிய, இந்திரன் முதலான தேவர்கள் இருக்கக்கூடிய லோகம். அவருக்கு மேலே இருக்கிறவர் பிரம்மா. அந்த பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே இருக்கு இதை விட மேலான சுகமாக இருக்கும். பிரம்மலோகத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய சுகங்களை அனுபவிச்சுட்டு திரும்ப வருவார். யாரு? கர்மாவோட உபாசனையும் சேர்த்து செய்பவர்கள். கர்மா பண்ணுற எல்லா தர்ம காரியங்களும் பண்ணுவார். அப்புறம் ஜபம் தியானம் அப்படி முறையாக குருகிட்ட தீட்சை வாங்கிட்டு நல்லா ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, அப்படி அந்த ஆன்மீக சாதனைகளையும் செய்தவர்கள் பிரம்மலோகத்துக்கு போவாங்க. அங்கே இருக்க சுகத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப அவர்களும் திரும்பி வருவார்கள். யாரு? சகாமமாக செய்தவர்கள், பலன் கருதி கர்மத்தையும் உபாசனையும் செய்தவர்கள் ஒன்று சொர்க்கலோகம் அல்லது பிரம்மலோகம் போயிட்டு திரும்பி வருவார்கள். இன்னொரு ஆள் இருக்கான், இந்த ரெண்டுமே செய்யாத ஆள். வேதத்தில் சொன்ன எந்த கர்மாவையும் செய்யாத ஆள். தர்மம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குற ஆள். பக்தினா எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிற ஆள். அதனால் கடவுளும் இல்லை வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற ஆள். இந்த தர்மமோ பக்தியோ அதெல்லாம் அதில் எதுவும் இல்லாத ஒரு ஆள் இருக்கிறான். அப்போ அவனுடைய கதி என்னங்கிற கேள்வி வருது. அதுதான் அடுத்த ஆச்சாரியர் சொல்லுகின்றார். அடுத்த வரி, ஸ்வாபாவிக்யா தூ அசாஸ்திரீயா பிரவர்த்தியா பஷ்வாதி ஸ்தாவராந்தா அதோகதிஹி ஸ்யாத். அத ஏதயோஹோ பதோஹோ ந கதரேண ச ந தானிமானி க்ஷுத்ராணி அசக்ருத் ஆவர்த்தினி பூதானி பவந்தி ஜாயஸ்ய மிரியஸ்ய ஜாயஸ்வ மிரியஸ்வ இத்யேதத் திருத்தீயம் ஸ்தானம் இதி ஸ்ருதேஹ. பிரஜாஹ திஸ்ரஹ அத்யாயமீயு இதி ச மந்திரவர்ணாத். ஸ்வாபாவிக்யா தூனா அதற்கு மாறாக, சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை உடையவர்களுக்கு மாறாக எங்கே இருக்குது? நம்ம படிக்கிறோம், தொடர்ந்து பார்த்துட்டு வரணும். எங்கே இருக்குது? ராகத்வேஷாதிகள் காரணமாக அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. சுவாபாவிகம், சுவாபாவிகம்னாக்கா ஆடு மாடு விலங்குகள் மாதிரி இயல்பாக என்ன குணம் இருக்கோ அப்படியே இருக்குது. எந்த விதமான கல்வி கேள்விகளால் எவ்விதமான பக்குவமும் அடையாமல் மனசில் தோன்றுனபடி மனம் போன போக்கில் வாழக்கூடியவன் இருக்கிறான்ல. இப்போ பேசணுன்னா பேசுவான், செய்யணுன்னா செய்வான். அது தர்மமா அதர்மமா நல்லதா கெட்டதா எவ்விதமான யோசனையும் இல்லை. அவர் மனசுக்கு என்ன தோணுதோ அவர் செய்வார். அப்போ அது என்னது? ஆடு மாடு விலங்குகளுக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்காது. தர்ம அதர்மத்தை பற்றிய கேள்வி இல்லை, கல்வி கேள்விங்கிறது இல்லை, பெரியவங்க சொல்கிறதையும் கேட்கறது இல்லை. நான் என் மனம் போன போக்கில் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். அப்படி இருக்கிறதா சுதந்திரம்னு சொல்கிறான். அது வேறு. அதனால் இந்த கல்லூரி போகக்கூடிய குழந்தைகள், பேரம்பேத்தியோ அல்லது குழந்தைகள் பார்த்தாக்கா காலேஜ் போகிற பசங்களுக்கு பொண்ணுகள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். என்னோட சுதந்திரம், நான் அப்படித்தான் இருப்பேன், நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்கிறான். ஸ்கூலில் வாத்தியார் சொன்னால் வாத்தியாரையே கேட்குறான், நீங்கள் யாருன்னு. அம்மா அப்பா சொன்னாக்க உன் வேலையை பார்த்துட்டு போங்கிறான். அப்படித்தான் இருக்கான் இன்றைக்கு. அவன் என்னது, அவனுக்கு மனசில் என்ன தோணுதோ, எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறான். எப்படி கிராப் வெட்டணும்னு தோணுதோ அப்படி தான் வெட்டிக்கிறான். அப்புறம் அதற்கு மேலே காதில் கடுக்கிறது பிளாஸ்டிக்கில், தங்கத்தில் வெளியில் போட்டாலும் பரவாயில்ல, கையில் வலையில் அதுவும் பிளாஸ்டிக்கில், ரப்பரில். இப்படி ட்ரெஸ்ஸும் சொல்ல வேண்டியது இல்லை. பசங்க அப்படின்னா பொண்ணுங்களும் அது அப்படித்தான் இருக்குது. அது சிட்டியில், கிராமத்தில் கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்குறாங்க. சிட்டியில் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாக்கா அது அப்படித்தான். காலேஜ் ஸ்கூல் வரைக்கும் கொஞ்சம் கேட்குறாங்க. காலேஜ் போயிட்டாக்கா அதுக்கப்புறம் ஒன்றும் கட்டுப்படுறது இல்லை, ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்போம்னு. அப்போ இது சுவாபாவிகம். பெரியவங்க சொல்கிறதையோ, சாஸ்திரம் சொல்கிறதையோ, இல்லை தர்மம் சொல்கிறதையோ, சட்டம் சொல்கிறதையோ கேட்காம நான் ஏன் மனம் போன போக்கில் இருப்பேன். அப்படி வாழ்நாள் முழுக்க ஏதோ குறிப்பிட்ட பருவத்தில் அந்த வயசில் ஆர்வ கோளாறில் இருக்காங்க, அப்புறம் குடும்பம் பொறுப்புன்னு வந்தால் திருந்தி ஒழுக்கமாக இருக்கிறான்னா அப்படி இருக்கிற ஆள் இருக்கான், பரவாயில்ல. ஆனால் என்னதான் கல்யாணம் பண்ணி குழந்தைகள் வந்தாலும்
மனம் போன போக்கில் இஷ்டத்துக்கு இருக்கிற ஆள் நிறையா இருக்கிறா, அப்படியும் இருக்கிறார்கள். அதை வந்து சுவாபாவிகம்னு சொல்கிறாரு. ஆடு மாடு விலங்குகள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அதனால் ராகத்வேஷாதிகள் காரணமாக ஏற்படுகின்றதும் சாஸ்திர சம்மதி அற்றதுமான பிரவர்த்தியில், சாஸ்திரத்துக்கு விரோதமானது, பெரியவர்கள் சொல்றது தர்மத்துக்கு விரோதமானது, சட்டத்துக்கு விரோதமானது. அப்படித்தான் புல்லிங்கோவா, அதனால பிள்ளைங்க இல்லை புள்ளிங்கன்னு சொல்றான். புள்ளிங்கோலாம் அப்படித்தான் இருப்பாங்கன்னா அப்படி இருக்கான்னா, அதனால அதெல்லாம் அப்படித்தான். அப்படி இருக்கிறதுக்கு தூண்டி விடுறான் வேற. அதுக்கு அந்த ஜாத்திய அமைப்புகள் அரசியல் எல்லாம் நாங்கள்லாம் இப்படித்தான் இருக்கணும், இதெல்லாம் கட்டுப்பாடெல்லாம் கிடையாது, அதனால சனாதனம்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறான். அதனால அப்படி பசு தொடங்கி மரம் ஈராக உள்ள அவர்களுக்கு கதி என்னன்னா, அப்படி வாழ்றவனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுடைய கதி என்னன்னு, வாழ்ற பொழுதே அவன் வந்து விலங்கு மாதிரி தான் வாழ்ந்தான், மனிதனுக்கான அடையாளம் இல்லாம அப்படித்தான் வாழ்ந்தான். அதனால செத்ததுக்கு அப்புறம் பகவான் என்ன பண்றாரு, ஏன் மனித உடம்புல இருந்து நாய் மாதிரி பேய் மாதிரி நீ வாழ்ற, உனக்கு அந்த உடம்பே கொடுக்குறேன், அதுலயே இருந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிடுறேன். அதனால மனுஷனாக இருக்கிற பொழுது மனிதன் மாதிரி இல்லாமல் நாய் மாதிரி, புலி மாதிரி, சிங்கம் மாதிரி, நரி மாதிரி கூரை ஏமாத்துறது, கொள்ளையடிக்கிறது, திருடுறது அப்படியே இருந்தான்னாக்கா அப்போ எந்த விலங்கு குணத்தோடு அவன் இருக்கிறானோ அந்த விலங்கு உடம்பே கொடுத்துற, எதுக்கு நீ மாறி இருந்து கஷ்டப்படுற, அப்படியே இரு அப்படின்னு பகவான் கொடுக்குறார். அதான் இங்கே சொல்கிறார். அதனால் பசு தொடங்கி மரம் ஈராக உள்ள அதோ கதியானது ஏற்படுகிறது. அதனால அவனுக்கு கதி என்னன்னா அதோ கத்தின்னு பேர். அதோ கத்தினா கீழ்கதி, கீழான, மனித பிறவிக்கும் கீழா இருக்கக்கூடியது. அப்ப முதல்ல சாஸ்திரம் சொல்றபடி தர்மமா வாழ்றவன், உபாசனை முதலான பக்தியோட சேர்ந்து வாழ்றவன், அதனுடைய பலனா மேல் உலகங்களுக்கு போறான், அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறான், மீண்டும் பூலோகத்துக்கு வர்றான், மனித பிறவி எடுக்கிறான். அது இல்லாதவர்கள் மனம் போன போக்குப்படி வாழ்பவர்கள், சட்டத்துக்கோ தர்மத்துக்கோ கட்டுப்படாம வாழ்பவர்கள் அடுத்த பிறவி இந்த பூலோகத்துல மனிதனுக்கு கீழே பிறவியை அடைகிறார்கள். இன்னும் ரொம்ப பாபம் பண்ணியிருந்தாங்கன்னா நரக்கம் முதலான லோகத்துக்கு போய் அங்க துன்பத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் வந்து என்னன்னா மனிதனுக்கு கீழான பிறவி. அதனால நேரா அப்படியே மனிதனுக்கு கீழே போறதுங்கிறது கிடையாது. அவன் செஞ்சு எப்படி இவன் புண்ணியம் பண்ணதுனால சொர்க்கம் முதலான லோகத்துக்கு போய் அதை அனுபவிச்சுட்டு திரும்ப மனித பிறவிக்கு வர்றான்னா, இவன் அளவுக்கு அதிகமாக லஞ்சம் வாங்கியிருக்கிறான், ஊழல் பண்ணியிருக்கிறான், எல்லாம் கொலை எல்லாம் பண்ணியிருக்கிறான்னாக்கா அதனுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கான நரக்கம் முதலான கீழான லோகத்துக்கு போய் அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டு அதற்கப்புறம் திரும்ப இங்க வந்து மனிதனுக்கு கீழான விலங்கு பிறவியை அடைகின்றான். அதனால அது கதி அதோகத்தின்னு அர்த்தம். அதனால கீழான கதி. முதல்ல சொன்னது ஊர்துவ கதி, இது வந்து அதோகதி. ஊர்துவகதினா மேலான கதி, மேலான பயணம், திரும்ப வர்றது. இது கீழே போயிட்டு கீழே இருக்கிறதுன்னா அப்படியே இருக்கிறான், மேலே வர்றது ரொம்ப அரிதானது. அதனால அதோகதியை அடைகின்றான். இதற்கு வந்து சாஸ்திரத்துல இருந்து மேற்கோள் காண்கிறார். அதனால வேற உபனிஷத்துக்கள்ல இருந்து உபனிஷத்து மந்திரங்களை இங்க மேற்கோள் காமிச்சிருக்கிறார். சாந்தோக்கிய உபனிஷத்துல இருந்து ஆச்சாரியர் மேற்கோள் காமிச்சிருக்கிறார். அதான் அந்த இருக்கிற மேற்கோள் காமிச்சு அபாஸ்ட்ரபி போட்டு இருக்கிறது உபனிஷத், வேற உபனிஷத்தினுடைய மந்திரம். சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்தில் இந்த கருத்து சொல்லி இருக்கு. பின்னர் கர்மம் ஞானம் என்ற இவ்விரு வழிகளில் ஒன்றினாலும் செல்லாதவர் க்ஷுத்ரங்களும் அடிக்கடி க்ஷுத்ரம்னா கீழானது, அடிக்கடி பிறப்பு இறப்பை அடையக்கூடியனவாகவும் இந்த பூதங்களாக பிராணிகளாக பிறக்கின்றனர். ஏன்னா தேவலோகம்னா நீண்ட ஆயுள் இருக்கு, மனிதனுக்கு கூட 100 வயசு அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கு. ஆனால் நாய் பூனை கொசு அப்படின்னா, கொசுன்னா 4 நாள் தான்னா, இல்லை அதிகபட்சம் 1 மாதம். மற்ற நாய் பூனைனா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம். அப்போ ரொம்ப குறைவான ஆயுட்காலத்தோட பல உடல்களை எடுத்து பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு வாழ்கிறார்கள் அப்படி சொல்லியிருக்கு. அதனால அர்த்தம் சொல்றார், பிறப்பு இறப்பை அடையக்கூடியனவான கீழான இந்த பூதங்களாக பிராணிகளாக பிறக்கின்றன. பிறப்பதும் இறப்பதுமாக இந்த பிறவி 3ஆவதாகும். 3 விதமா இருக்கு. அப்படி கீழா பிறக்கிறதுல 3 விதமான பிறவி இருக்கு, 3 விதமான சரீர அமைப்பு. இதை வந்து அண்டஜம், ஜராயுஜம், உத்பிஜம் அப்படின்னு சொல்லி, ஜராயுஜம்ல ஸ்வேதஜம் உத்பிஜம். ஜராயுஜம் மனித பிறவி, மனிதன்னா ஒரு கருவில் இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உயிரினம் ஒரு பிரிவு. நம்மெல்லாம் அப்படித்தான், ஒரு தாய் தந்தை அவங்களுடைய கரு முட்டையிலிருந்து வரக்கூடியது.
அப்படி இல்லாமல் முட்டை போட்டு குஞ்சு பொரித்து வரக்கூடிய உயிரினம் இருக்குது, அதுக்கு பேர் அண்டஜம்னு பேர், அதில் பிறப்பான். இன்னொன்று வேர்வை அழுக்கிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உயிரினம் இருக்குது, ஈரு, பேனு, தேள், பூரான் இப்படி இருக்குல்ல. அப்போ ரொம்ப அதுக்கு கீழே அது கோழி, ஆடு, கோழியாவது பரவாயில்ல, முட்டையிலேருந்து வருது, பறவை இனங்கள் முட்டையிலேருந்து வருது. அதற்கு கீழே புழு, பூச்சி, அழுக்கில் இருந்து தோன்றக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன உயிரினங்கள், அந்த மாதிரி உயிரினங்களாக பிறப்பான். அது ஒரு விதம். அதனால் முட்டையிலேருந்து வர்றது ஒன்று அண்டஜம்னு பேர். வேர்வை அழுக்குகள்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடியது, அதுக்கு ஸ்வேதஜம்னு பேர். அப்புறம் செடி கொடி தாவரங்கள், அதுக்கு உத்பிஜம்னு பேர். செடி கொடி தாவரமாக புல் பூண்டா அப்படி பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிறவி. இப்போ மனிதனுக்கு கீழே, மனிதன் கருவில இருந்து வரக்கூடியவன், அது இல்லாமல் அது மற்ற எல்லா கீழான பிறவிகளை அவர்கள் அடைவார்கள். இது ஒரு சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரம். அப்புறம் இன்னொரு உபனிஷத்தில் 3 விதங்களான, நான் சொன்ன மாதிரி கற்ப பையிலிருந்து உண்டானவை, முட்டையிலிருந்து உண்டானவை, பூமியிலிருந்து முளைத்தனவுமான பிராணிகள், தேவ யான, பித்ரு யான என்ற 2 மார்க்கங்களும் அல்லாத வேறு கஷ்டமான கதியை அடைகின்றன என்ற மந்திர வர்ணமும் இருக்கின்றது. மேலே போனால் தேவயானம், பித்ருயானம், அதில் 2ல் ஏதாவது ஒன்று போவாங்க. கர்மம் மட்டும் பண்ணியிருந்தா அது தட்சிண மார்க்கம், கர்மம் உபாசனை சேர்ந்து பண்ணியிருந்தா உத்தர மார்க்கம் அப்படின்னு மேலே போயிட்டு வருவாங்க. இந்த 2 மார்க்கத்திலே இல்லாமல் கீழே போகிறதுங்கிறது அதோகத்தின்னு பேர். அப்படி கீழான மனிதனுக்கு கீழான, மனித சரீரங்களுக்கு கீழான புல் பூண்டா புழு பூச்சியா மற்ற ஆடு மாடு விலங்குகளாக பிறக்கிறது என்பது அந்த அதோகத்தியை அடைவார்கள். யாரு? தர்ம விரோதமாக, சாஸ்திர விரோதமாக, பக்தி ஒழுக்கங்கிறது இல்லாமல் வாழக்கூடியவர்கள். இது சாஸ்திரம் சொல்லி இருக்கு. இதற்கு அப்புறம் இது இல்லாமல், இதற்கு மாறாக யார்? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இதெல்லாம் சகாமமாக கர்மா பண்ணவன். சகாமமாக கர்மா பண்ணுறவன்ல தர்மமாக வாழ்கிறவன், தர்மம் இல்லாமல் வாழ்கிறவன். பலனை பற்றுக்கொண்டு தர்மம் இல்லாமல் வாழ்கிறவன் கீழ்கதி அடைகிறான். பலனில் பற்றுக்கொண்டு அதே சமயம் தர்மமாக வாழ்கிறவன் அதற்கான பலன்களை அடைகின்றான். இந்த 2 இல்லாமல், பலனின் பற்று இல்லாமல் கர்மத்தையும் ஒருவன் உபாசனையும் செய்திருந்தால் அதனால் அவனுக்கு சித்த சுத்திங்கிற பலன் கிடைக்கும்னு சொன்னார். அந்த சித்த சுத்திங்கிற பலன் கிடைக்கிறதுனால அவனுக்கு என்ன நன்மை என்பதை அடுத்து சொல்ல போகிறார். அப்படி யார் கர்ம யோகமா, அதை கர்ம யோகம்னு சொல்கிறோம். பலன் கருது இல்லை, பலனில் பற்று இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் சர்வீஸ் பண்ணவங்க, அதனால சித்த சுத்திங்கிற பலன் கிடைக்குது. அந்த பலன் கிடைப்பவர்களுக்கு அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை அடுத்த இதில் சொல்ல போகிறார். நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். என்னென்ன உபனிஷத் படிக்க வர்றதுதான் அதான் நன்மை, அதை சொல்ல போகிறார். அதனால் யார் இந்த உபனிஷத்தை படிக்கலாம்னா, அதுதான் யாருக்கு உபனிஷத் சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் இப்படி கர்மத்தை சேவையாக செய்து அதனால் சித்த சுத்தியை அடைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி உபனிஷத்தெல்லாம் படிக்கணும். நான் யார், உலகம் என்ன, கடவுள்னா யார் அப்படிங்கிற இந்த ஞான விஷயத்தில் விருப்பமானது வரும். உலக விஷயத்தில் இருக்க பற்று குறையும், ஞான விஷயங்களில், தத்துவ விஷயங்களில் விருப்பம் வரும். இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழற்சியே வேண்டாம், நான் பிறவாத நிலையை அடைய விரும்புகிறேங்கிற அந்த எண்ணமானது வரும். மோட்சம், வீடு பேறு, கடவுளை அடைதல் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கமானது அவர்களுக்கு ஏற்படும். அவர்கள் இந்த உபனிஷத்தை படிக்கலாம். அவர்கள் உபனிஷத்தை படிக்கிறதுனால கடவுளை பற்றிய ஞானத்தை பெறுவார்கள், அதனால் முக்தியை பெறுவார்கள்ங்கிறத விஷயம் அதை அடுத்த பாராவில் சொல்லுகின்றார். அதை அடுத்த வகுப்பில் நம்ம தொடர்வோம். ஓம் ஈஸ்வரோ குரு ஆத்மே